ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதினிது சேனல். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நான் போட்ட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுடு தண்ணியில் போட்டோடனே இந்த காலிஃப்ளவரில் உள்ள சின்ன சின்ன பூச்சி புழுலாம் அதில் வெளியே வந்துடும். அதுக்காக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் சுடு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக வரும். மட்டும் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சாதா மிளகாத்தூளே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த லேசாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியான பதத்துக்கு இதை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாது. அது நல்லா கரெக்டாக பார்த்து பதத்தில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு தான் இதை மிக்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதியில் தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு வராது. ஸோ அதை அதுக்குள்ளே எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலேயே மஞ்சூரியன் மாதிரியும் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா ஊற்றலாம், இல்லை மசாலா சேர்த்து இந்த வறுத்து வச்சுருக்கிறதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது மஞ்சூரியன் ஆகிடும். கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வெளியே ஷாப்பில் தான் விற்பாங்க. நீங்கள் இதெல்லாம் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை வறுத்தது எல்லாத்தையும் போட்டு நல்ல எண்ணெய் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.